என்ன நல்லா இருக்கீங்களா? என்னென்னா ஹோம் டூர் போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. சரியா, இது ஹோம் கிடையாது, இது வந்து நம்ம பைக் வந்து ஹோம் டூர் போகிறோம். சரியா, பார்த்துருங்க, இதுதான் நம்ம வீடு, நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் லுக். சரியா, ரொம்ப நாள் ஆசை நம்மளுக்கும் ஒரு ஹோம் டூர் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. சரியா, பார்த்துட்டு வீடு எப்படி இருக்கிறத பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. படும் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டியாச்சு. சரியா, ஒரு வழியா. அப்புறமா அண்ணா அரிச்சு பாருங்க வீட்டுக்கு மேலே, அது வந்து கட்டுமரம் சொல்லுவோம், நம்ம வந்து மாடிக்கு போன கூட காட்டுறேன். சரியா, வாருங்க வீட்டுக்குள்ளே போவோம். வீடெல்லாம் பாலெல்லாம் காய்ச்சாச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பால் காய்க்காமலாம் இல்லை, பாலெலாம் காய்ச்சாச்சு. இது வந்து சும்மா ஹோம் டூர் போகணும் அப்படிங்கிற நல்லா எடுத்துருக்குது. இந்த ஃப்ரெண்டில் வந்துட்டு அந்தோனியார் படம். சரியா, அந்தோனியார் படம் போட்டு கீழே வந்து கண்ணாடி தொட்டிக்குள்ளே மீன் பார்த்துக்குறேங்க. அப்புறம் இந்த இருக்க சாவி, இது வந்து என்னென்னா, இது வந்து வெளியே உள்ள போட்டுக்குள்ளது, இது வந்து உள்ளக்குள்ளே டோருக்குள்ளது, இது பைக் சாவி, 3 சேர்த்து. இதான் ஆத்திர அவசரத்துக்கு உதவும்ல, அதனால. இது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் ஹால், நல்லா பார்த்துருங்க. சரியா, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வீட்டை கட்டியாக செஞ்ச மாதிரி தான் கடும் கஷ்டப்பட்டு தான் கட்டிருக்கு. என்ன செய்ய, கடும் கஷ்டப்பட்டு கட்டிங்கன்னா நீங்கள் உடனே கொத்தனார் அரசு அப்படிலாம் கேட்டுறாங்க. நம்மளே பணத்தை போட்டு எடுத்து கட்டுறதுக்கே கடும் கஷ்டமாக இருக்கு. சரியா, டிசைன் பார்த்துக்கிறங்க, நம்ம வீட்டோட டிசைன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறங்க. சரியா, லைட்டை பாருங்கள், இவ்வளோ லைட்டுக்கு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவோம், இல்லை இவ்வளோ லைட்டுக்கு மட்டுமே ஒருத்தன் சம்பளம் பேர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு சுகம்னா நம்ம என்ன சம்பாதிக்கவே இல்லை, சரிதா, அதான் கொஞ்சம் கஷ்டம். லைட்டெல்லாம் போட்டுட்டு ஃபேனை மட்டும் போடலன்னு சொல்லி நினைக்காங்க. லைட்டு சரி உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன், ஃபேனை போட்டால் யார் இருக்காங்க, நான் பேசுகிற கேட்கணும்ல, அதனால். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ரூம். சரியா, ஃபஸ்ட்டு பெட்ரூம், இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூம். சரியா, ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துக்கோங்க. ஃபேன்லாம் இன்னும் மாட்டலப்பா, ஃபேனில் ஒரு சிலம் தரல. யாராவது பால் காய்ப்பு ஃபேன் இருந்தால் நம்ம கொண்டு மாட்ட முடியும். சரிதானா, இது அதுக்குள்ளே செல்ஃபு போக வேறு என்ன இருக்கு, இங்கே ஒரு செல்ஃப் இருக்கு. அடுத்து இதான் மெயின் என்னது, மெயின் வந்து எல்லோரும் சாப்பிட்டதும் போகும்ல டாய்லெட்டு, அது. சரி, இங்கே ஒரு சிங்க் இருக்குது, இந்த சிங்க்குக்கு நேர் மேலே ஒரு கண்ணாடி வரும், அந்த கண்ணாடி வைக்கலை. இங்கே செல்ஃப் சோப்பெல்லாம் வைக்கிறேன். அடுத்து இது வந்து அந்த தண்ணி போகும்ல அது. சரியா, அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஷவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, தொட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வச்சிருக்கு. விலை ஊடுனது, வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரிஷியனாக ப்ளம்பர் வந்து மாட்டினது அப்படி மாட்டி வச்சுட்டு போயிட்டார். இந்தா போகிறோம்லா, இப்படிக்கா, இதான் நம்ம ரூம் பார்த்துக்கிறோங்க, ஏன் ரூம். சரியா, என்னடா இவன் பெயிண்ட் எதுக்கு பெயிண்டெல்லாம் இப்படி அடித்து வச்சுக்கின்னு சொல்லி நினைக்காங்க. பெயிண்ட் எதுக்குன்னா, நான் வந்து மண்டை சேரில்லாமல் அடித்து வச்சுட்டேன். நானே அடித்த பிறகு தான் ஃபீல் பண்ணேன், சார் எதுக்கு இப்படி அடிச்சு வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெட்டு, ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒயிட் அப்படி அடிச்சுக்கலாமோ, ப்ளூ கலர் இல்லாமல் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறதுக்கு. சரி, நம்ம ரூமில் ஃபேன் இருக்கு, ஃபேனை போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நிற்போம். இப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், என்னென்னா என்ன பாருங்க, இது செயலிலேருந்து போய் கிடக்கு, இது ஆகாது. மற்றபடி இது வந்து பேச்சுலர் ரூமுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிகுறி, இப்படி தான் இருக்கும் பேச்சுலர் ரூம். யாரு பெல்ட் தூங்குற ஆங்கர் பார்த்துருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சட்டை, இது வந்து கபோர்டு. சரியா, இப்படி தான் இருக்கும் பேச்சுலர் ரூம்னால, இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. சரிதா, பார்த்துருங்க, இப்படி தான் இருக்கும். பெயிண்டெல்லாம் எப்படிங்கிறது பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. சரிதானப்பா. அதுக்கு பிறகு நம்மளோட டாய்லெட்டு போகிறோம், டாய்லெட்டுக்குள்ளே போவோம். சரியா, போக இருட்டாக தான் இருக்கும். இது பாருங்க, மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் தாங்க. இப்படி கீழே வச்சுட்டு இப்படி குத்த வச்சுட்டு இப்படி உட்காந்தோம்னா வைங்களேன், டேன் 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 அழகாக பார்க்குறதுக்கு என்ன பாருங்க, அழகாக மூங்கில் தோட்டம் மாதிரி தெரியும். மூங்கில் கம்பு குத்து வச்சு இடையில குத்து வச்சு உட்காந்த மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னும் பார்த்தீங்களா, அந்த பூ மட்டும் இல்லைன்னா அழகாக அப்படியே மூங்கில் தோட்டம் மாதிரியே இருக்கும். நடுவு மூங்கில் தோப்புல குத்து வச்சு உட்காந்த மாதிரி இருக்கும். நின்றுட்டு குளிக்கும் போது அழகாக மூங்கில் தோப்புலன்னு குளிச்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, சொன்னால் யார் கேட்குறா. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த டைல்ஸை செலக்ட் பண்ண தான் என்னை எப்படி ஆசிட்டு வந்தோம். யார், என் அண்ணன், எங்கள் அப்பா. இது ஒரு டைல்ஸா, இது ஒரு
உனக்கெல்லாம் இது எந்த இதில் மண்டிக்கு சரியில் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கரண்ட் பில் அதிகமாக போகும். அது அப்படியே லைட்டு அப்படியே திரும்பி இங்கே வந்தோம்னு வைங்களேன், 2 பெட்ரூம் போயாச்சா, இது ஒரு லைட்டு. சரியா, அடுத்து இந்த வீட்டுக்கு பின்னால் இங்கெல்லாம் தளம் போடுவோம். பைசா இல்லை, பைசா நேரம் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. அங்கே ஒரு டாய்லெட் இருக்கு, சும்மா டாய்லெட்டே காட்டிட்டு நாங்கள் என்ன அங்கேயா போப்பேன்னு சொல்லி கேட்பி, அதனால் வேண்டாம். இது கிச்சன். சரியா, யார் பரமாற இல்லைப்பா, நாங்கள் என்ன பண்ணுறது, பரமாறக்கு ஆள் வேணும், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொன்ன மாதிரி பரமாறக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. வீடு கட்டியாச்சு, எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கிறனால அப்படி. சரிதானா, இது 3ஆம் பெட்ரூம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. சரியா, இதுவும் பெயிண்ட் நான் தான் செலக்ட் பண்ணேன், இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நேரே பார்த்துட்டு தான் போவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன். பார்த்துக்கோங்க. இது ஒரு பாத்ரூம். சரியா, ஆனால் இங்கே ஹீட்டர்லாம் வச்சாச்சு. அந்த ஹீட்டர் வந்துட்டு இதில் கிடச்சது, என்னது மொய் பைசாவுக்கு தருவாங்களோ அந்த மாதிரி தந்தாங்க. சரிம்மா, இங்கே ஒரு கபோர்டு, இதுக்கு மேலே ஒரு செல்ஃபு, அடி தூள். ஓவர் லைட்டாக வந்து ஆஃப் பண்ணுவேன். தெரியுதா, இப்படி கதவை போட்டுட்டு நம்ம எங்கே போகணும், மாடிக்கு போவோம். சரியா, வீசும் இந்த என்னன்னா என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இந்த ஃபால் சீலிங் இருக்குல்ல, ஃபால் சீலிங், இதில் வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரியா, அது என்னங்கிறத சொல்லித்தாரு. நிறைய பாருங்கள், இந்த லைட், இந்த 2 லைட்டும் நைட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு நைட்டு தூங்கும்போதில் எப்படின்னா ஜம்முன்னு இருக்கும். சரியான கோட்டி பிடிச்சோன்னு சொல்லிட்டு மனசில் ஏசுவீங்க. ஆனால் நைட்டு தூங்கும்போதில் இதெல்லாம் நாங்கள் போட்டது கிடையாது, போட்டால் நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. சரியா, அப்புறம் திஸ் டு திஸ். அதுக்கப்புறம் வேலையே உங்கள் அது என்னது சிட் அவுட். இது பேர் சிட் அவுட்டில் லைட்டெல்லாம் இறக்கி பார்த்துக்குறேங்க. அப்புறமா இது மேலே மாடிக்கு போவோம். சரியா, சாக்கு எதுக்குன்னா க்ரிப்பு கண்டிப்பாக இதில் போட்டிருக்கு, ஏறும்போதில் வலி விழுந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் க்ரிப்பு கிடைக்கும், அதனால் சாக்கு போட்டிருக்கு. அப்புறம் இந்த தென்னை மரம்லாம் எங்களுக்குள்ளே கிடையாது, பக்கத்தில் உள்ளது. தேவையான நேரங்களில் விசேஷ வீடுகள் வந்தால் எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு சுற்று. சரியா, இதுதான் நம்ம வீடு. இவ்வளோதான். சும்மா வீட்டை காட்டுங்கன்னா ஒய்த்தியா கட்டி என்னத்துக்கு 7 மாடி 8 மாடிலாம் கட்டுறாங்க, அதெல்லாம் தேவையில்லாது. 2 டேங்கு, மரம் கட்டு மரத்தை காட்டுற மாதிரி. இதை நம்ம வீட்டோட அடையாளம். சரியா, எப்படி சும்மா ஜிவ் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்கும். சரியா, பார்த்துக்கோங்க. இதான் நம்ம வீட்டோட ஃப்ரெண்டு. நம்ம பைக்கை நினைக்குது. சரியா, அது வேளாங்கண்ணி தான் கோயில், அது சுசிலன் காத்தாடி, இதெல்லாம் தென்னை மரம், அதெல்லாம் பக்கத்து வீடு. வேறு காட்டுறக்கு என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை இங்கே. சரியா, சரி, எங்கள் வீட்டோட டூர் அவ்வளோதான். 0 பைசா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து டூர் போய்ட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா, முக்கியமான ஒரு விஷயம் வீடியோவோட ஃபஸ்ட்டு சொல்ல நினச்சா லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன் இந்த வீட்டை பற்றின டூர் போடங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா,